ஜெர்மனியில் வாழும் மக்கள் ரொக்கமாக பணம் செலுத்தும் நடைமுறை மெதுவாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள், சமூக மற்றும் நலன்புரி அமைப்புகள், வணிக குழுக்கள் உள்ளிட்டவை அன்றாட வாழ்க்கையிலிருந்து ரொக்க பணம் படிப்படியாக மறைந்து வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளன. ரொக்கத்தை சட்டத்தின் மூலம் பாதுகாக்கவும், அனைவரும் அதனை எளிதாக பயன்படுத்தக்கூடிய சூழலை உறுதிப்படுத்தவும் அவர்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தற்போது சுயசேவை செக் அவுட் இயந்திரங்கள் பெரும்பாலும் அட்டை கட்டணங்களையே ஏற்றுக்கொள்கின்றன. சில கடைகள் ரொக்க பணத்தை முற்றிலும் மறுக்கின்றன. மேலும் தொடர்ந்து டிக்கெட்டுகள், நீச்சல் குளங்களுக்கான நுழைவுச் சீட்டுகள், நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட்டுகள் போன்ற பல பொது சேவைகளுக்கும் அதிகளவில் டிஜிட்டல் கட்டண முறைகளுக்கு மாற்றப்படுகின்றன. அதே நேரத்தில் ரொக்கத்தை பெறுவதும் கடினமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல வங்கிகள் தங்களது கிளைகளையும் ஏடிஎம் இயந்திரங்களையும் அகற்றி வருகின்றன. இவ்வாறு ரொக்க சேவைகளுக்கான கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலைமை ஏழை மக்கள் முதல் முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், வங்கிக் கணக்கு அல்லது டிஜிட்டல் கருவிகள் இல்லாதவர்களை அதிகமாக பாதிக்கிறது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மின்வெட்டு, சைபர் தாக்குதல்கள் அல்லது அவசர நிலைகளின் போது ஏற்படும் டிஜிட்டல் அமைப்புகள் செயலிழந்துள்ளதாலும் ரொக்கம் தொடர்ந்து பயன்படக்கூடியதாக இருப்பதால் அது மிகவும் அவசியமானதாகும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். ரொக்க கலாச்சாரம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதி என்றும் அவர்கள் கூறினர். இதுபோன்ற டிஜிட்டல் கட்டண முறைகளை தடுக்காமல் மக்கள் தங்களுக்கு தேவையான முறையில் பணம் செலுத்துவதற்கான தேர்வு சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் ஒரு சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.